ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவ்ஸ் கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இஞ்சி மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இஞ்சி மரப்பான்னு கூட சொல்லுவாங்க. இஞ்சி மிட்டாய் பண்ணுறதுக்கு 50 கிராம் இஞ்சியை தோல் சீவிட்டு குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 1 கப் யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 50 கிராம் இஞ்சிக்கு 1 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கிறிஸ்பினஸ்க்காக 1 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இஞ்சி மரப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா நாட்டு சக்கரை, அது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அப்படியே ஸ்டவ்வில் வச்சுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம இஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து வரும்போது 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த டைமில் ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா, நம்ம இஞ்சி மிட்டாய் ரெடி ஆனதும் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அது ஒட்டாமல் இருக்கும். அதனால தான் பிளேட்டோட ஒட்டிக்காது, ஈஸியாக எடுக்க வரும். இப்போது இஞ்சி மிட்டாய் ரெடி ஆகிடுச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதை நம்ம செஞ்சு வச்சுருக்க இஞ்சி மிட்டாயை ஒரு ட்ராப் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதை எடுக்க வருதான்னு செக் பண்ணுங்கள். எடுத்துட்டு அதை உருட்ட வருதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அது எடுக்க வந்தாலே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வரல, 2வது தடவை பண்ணும்போது கரெக்டாக உருண்டையாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா ஈஸியாக எடுக்க வரும். நான் இதை குட்டியாக உருட்டிக்க போகிறேன். பாருங்கள், குட்டியாக உருட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா உருட்டிக்கோங்க. இது கரெக்டாக 12 உருண்டைகள் வந்துடுச்சு எனக்கு. பாருங்கள், நம்ம டேஸ்டான இஞ்சி மிட்டாய் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் தேவ்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.